புரட்சி தலைவர் வழியிலே, புரட்சி தலைவர் அம்மா வழியிலே நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறீர்களே, இந்த வியாபாரிகள், வணிகர்கள், விவசாயிகள் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராடுவார்கள். தமிழ் மண்ணுக்காக போராடுவார்கள், உங்களுடைய கோரிக்கைக்காக போராடுவார்கள். எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பி பாருங்கள், அங்கே பொம்மையாக காட்சியளிக்க மாட்டார்கள். திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பொம்மையாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவிரி உரிமையை பிரச்சனையை வந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு கூட்டணி இருந்தாலும் நாடாளுமன்ற அவையை 22 நாள் முடக்கியது எங்களுடைய எடப்பாடியாருடைய படை. நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் இங்க இருக்கிற தமிழகத்துடைய மக்களுக்காக, வியாபாரிகளுக்காக குரல் கொடுக்கும். எங்களை நம்பி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கிற கோரிக்கைகள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நிச்சயமாக இடம்பெறும். அந்த இடம்பெறும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எல்லாம் மன மகிழ்ச்சி அடைகிற வகையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தாலும் சரி, வைக்காவிட்டாலும் சரி, மதுரை உள்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கொடி நாட்டும் என்று சொல்லி இந்த மீனாட்சி மண்ணுக்கு வருகின்ற அத்தனை முன்னோடிகளையும் கழக முன்னோடிகளையும் அனுப்பி வைத்த கழக பொதுச் செயலாளருக்கு மீண்டும் நன்றி கூறி, மதுரையில் எடுக்கிற முடிவு நிரந்தரமான முடிவாக இங்கு எடுக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை என்பது நாடாளுமன்றத்தை அவையிலே ஒழிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மறுக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.